ஸோ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சிங்கிள் மதராக இருக்கீங்க, ஒரு ஒரு குழந்தை வந்து சிங்கிள் மதராக வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கே இந்த வீடியோ ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்கள் கங்குபாயின்ற ஒரு மூவி வந்து ரீசெண்டாகவே ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ ரீசெண்டாகவே ரிலீஸ்னா அந்த மூவி நான் பார்க்கல, கொஞ்சம் நாள் முன்னாடியோ இல்லை கொஞ்சம் வருஷம் முன்னாடியோ ரிலீஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த கங்குபாய் அந்த படத்தில் நடித்த ஒரு ரியலான ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான். ஸோ ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கவங்க, சிங்கிள் மதராக இருந்து வளர்கிறவங்களுக்குலாம், ஸோ சிங்கிள் மதராக இருந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான வீடியோ தான், அவங்களுக்கு ஒரு கரெக்டான வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா கங்குபாயின்றவங்க வந்து இங்கே வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் எப்படியோ, ஸோ அது மாதிரி பாம்பேல வந்து கங்குபாயின்றவங்க வந்து ஒரு ஃபீமேல், எல்லாருமே மேல் நினச்சிக்குவாங்க, ஒரு ஃபீமேல். ஸோ அவங்க வந்து ஒரு கடத்தப்பட்டு ஒரு 500 1000 ரூபாய்க்காக ஒரு ரெட் லைட் ஏரியான்னு சொல்லுவாங்க பாம்பேல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ஒருத்தவனை நம்பி ஒரு வீட்டுக்கு கல்யாணம், அதாவது அவங்களோட பேக்ரவுண்டே ஒரு பெரிய பேக்ரவுண்ட், அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாமே படித்த பேக்ரவுண்டு. ஸோ அங்கே வேலை பார்த்துருந்த ஒரு பையனை நம்பி லவ் பண்ணி அது ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் லவ்வாக மாறி, ஸோ அது வந்து ஒரு திருமணத்தில் போய் முடியறதுக்காக வீட்டுக்கு தெரியாமல் பாம்பே வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஒரு பையனால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த பையன் இவங்க வந்து ஒரு 1000 ரூபா 500 ரூபாய்க்கு அந்த ஒரு ரெட் லைட் ஏரியானா அந்த விபச்சார விடுதின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஹாஸ்டலில் இவங்கள ஏமாத்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சினிமாவில் ஒரு ஆர்வம், அதிகமான ஆர்வம். ஸோ நான் வந்து ஒரு ஆடிஷன் போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நான் போய் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்கள முழுமையாக நம்ப வச்சு ஒரு இடத்துல வித்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க வந்து 1960 வந்து 1960 கரீம் லால்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் உலக தாதா. ஸோ பாம்பேல எல்லாமே பெரிய தாதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி விற்கப்பட்டதுலேருந்து இவங்க வந்து அந்த தொழிலுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலையாக அவங்க வந்து அதை மாற்றப்படுறாங்க. ஸோ அது அங்கே வந்து ஒரு சவுக்கத் கான் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவங்க வந்து கங்குபாய் இவங்க வந்து ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணியிருக்காரு, உடல் ரீதியாகவும் சரி ரொம்ப அபியூஸ் பண்ணியிருக்காரு இவங்கள. ஸோ ரொம்ப பண்ணனால இவங்க வந்து அந்த தாதான்னு சொல்லுவாங்க அந்த ஊரில், அவங்கள போய் பார்த்துருக்காங்க. அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது சொல்லும் போது உங்கள் நேமை சொல்லி என்னை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காங்க, காயங்கள்லாம் பாருங்க அப்படின்லாம் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி காமிச்சதுலேருந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்னை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரும்போது கரெக்டாக இவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் மறுபடியும் அந்த சவுக்கத் கான் அங்கே வரும்போது இவங்க கங்குபாய் வந்து அவங்க கரீம்லாலுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்து என்ன சொல்லி இவங்க போய் அங்கே ஆக்சுவலி இவங்களை மீட் பண்ணும் போதே இவங்க வந்து ராக்கி கட்டி என்னோட சகோதரன் நீங்கள் இந்த மாதிரி சொல்லி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் வரும்போது கரெக்டாக கங்குபாய் கரீம்லால் அவருக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருப்பாங்க. சொன்னதுல சொல்லி அந்த ஏரியாவில் வந்து அந்த ரெட் ஏரியாவிலே இவங்க வந்து கரீம்லாலோட தங்கச்சி யாரும் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு புகழ் வருது அவங்களுக்கு, அந்த ஏரியாவில் ஒரு பிரபலம் ஆகுறாங்க. ஸோ அது வந்து அங்கே ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்கூல், அங்கே ஒரு ஒரு எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடக்கும். அங்கே நடக்கிற எலெக்ஷனில் நடந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து இவங்க வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஓ, அதாவது இவங்க வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போய் இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஒரு பையனால தன்னோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகுது. அப்படி போய் அங்கே இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சின்ற ஒரு ஃப்ரேம் கிடைக்கிறதுனால அது மூலமா இவங்க வந்து எல்லாருக்குமே வெளியே தெரிஞ்சு இந்த மாதிரி அந்தோட அந்த தொழிலுக்கு பிடிக்காம வர பெண்கள், இளம் பெண்கள் எல்லாருமே வந்து இவங்க வந்து அறிவுரை பண்ணி, அதாவது அவேர்னஸ் கொடுத்து அந்த தொழில் வந்து வெளியே அனுப்புறாங்க. இவங்க படிப்புக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து நிறைய படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதை பற்றி நான் நிறைய சொல்லி நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆர்னா இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் கூட எடுத்தவங்க தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, எம்ஜிஆர்னா வந்து ஒரு ஒரு ஸ்டாரை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லீடர்ன்ற ஒரு ஒரு மைண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பாம்பேல வந்து அந்த மாதிரி ஒரு லீடராக ஃப்ரேம் ஆகுறாங்க. ஸோ எல்லாரோட இன்ன வரைக்குமே எல்லாரோட ஏரியாவில் அங்கே போனீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவோ
சிலையோ இல்லாமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. நான் அந்த மூவி ஆனால் பார்க்கல, அந்த கங்குபாய்ன்ற மூவி. ஸோ அந்த அங்கே அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தொழிலுக்கு வராதீங்க, இந்த மாதிரிலாம் பிடிக்காம ஏமாற்றி விற்க போகிறவங்கள அவங்கள காப்பாற்றி முடிஞ்ச அளவு அவங்க சொசைட் பண்ணுறாங்க, சொசைட்டியை சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிரதமரை மீட் பண்ணுறாங்களா, ஜவஹர்லால் நேரு அவங்கள மீட் பண்ணி தன்னோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி எந்த ஒரு பெண் வந்து ஒரு சினிமாக்காக போனாங்களோ அந்த ஒரு பெண்ணை வந்து அவங்களோட வாழ்க்கையவே ஒரு சினிமாவா இப்போ எடுத்து விட்டுருக்காங்க, ஒரு மூவி. அதான் கங்குபாய் மூவி, ஆலியா பட் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பெண்ணால மட்டும், அதாவது கனவுப்பட்டவங்க அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம இருக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி உலகத்துல இப்ப நம்ம பேசுற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. நம்பிக்கை அவங்க மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கை. ஸோ அதனால தான் சொல்றேன், இது இந்த வீடியோ ஆக்சுவலி பார்க்குற அவங்களாம் வளர்க்குற ஒரு சிங்கிள் மதராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாம, உலகத்துல சொல்லுவாங்க நிறைய பேச்சுகள், நிறைய விமர்சனங்கள் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களே கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா உங்களோட லைஃப்ல உங்களோட சைல்டு உங்களோட லைஃப்பை க்ரோ பண்ணிட்டு போங்க. இந்த உலகம் நம்ம என்ன சொன்னாலுமே பயங்கர இழிவாக தான் பேசுவோம். ஸோ அதனால நம்ம எப்படி இருக்கணுமோ நம்மளோட க்ரோத் என்னமோ அதை நோக்கி போயிட்டே இருங்க, உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்களை தேடி வரும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த வீடியோ ஒரு சிங்கிள் மதராக இருந்து ஒரு குழந்தைய வளர்த்து பெரிய ஆளாக்கி இருக்கீங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து நிறைய பேர் ஃபாரின்லாம் இப்போ நல்ல பொசிஷன் இருக்காங்க, நிறைய ஐடியில் பெங்களூரில் அந்த மாதிரி இருக்காங்க, நிறையா சேலரி பேக்கேஜ் வாங்குறவங்க இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க தான் வந்து பயங்கரமாக ஒரு எஜுகேஷனில் இருக்கட்டும், அவங்க எவ்வளோ தூரம் அந்த கங்குபாய் எஜுகேஷனில் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுலையுமே இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க எல்லாமே எஜுகேஷனில் டாப்பரில் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா குழந்தைங்களும் வருது, இவங்களும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வராங்க. ஸோ அதனால நம்மளோட லைஃப் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கு. இது நான் சொல்கிறது எங்கேயாச்சும் இருக்கிற ஒரு சிங்கிள் மதருக்கோ இல்லை அவங்களுக்குலாம் ஒரு வருத்தமாக இருந்தாலும், வருத்தத்தில் உட்காந்துருந்தாலும் அவங்கள ஒரு பூஸ்டப் பண்ணி மறுபடியும் அவங்க லைஃப்பில் அவங்க ஓட வைக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே தோற்று போகாதீங்க வாழ்க்கையில். தோல்வின்றது ஒரு சின்ன ஒரு படி தான், தோக்குறது தான் ஒரு வெற்றியோட முதல் படி. ஸோ அதனால் தோக்குறதுக்கு முதல்ல நம்ம தைரியமாக இருக்கணும். ஸோ அந்த தைரியம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கொண்டு போகுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் நானே பார்க்குறேன் கைஸ். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நேம் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் நாளை பார்க்குறேன் கைஸ். லவ் யூ ஆல். பாய் கைஸ்.